அப்போலாம் அன்புமணி ராமதாஸ் என்னை பிடிச்சி கட்டி பிடிச்சி இப்படி ஒரு நாங்கள் என்ன தவம் செஞ்சனோ அப்படின்லாம் ஐயா பேசினார் செயற்குழு பொதுக்குழு. வேல்முருகனை மாரி ஒரு ஆளுமை நம்ம கட்சிக்கு நம்ம சமூகத்துக்கு இனி ஒரு காலத்துலையும் பிறக்க மாட்டான் அப்படின்லாம் ஐயா பேசியிருக்கிறாங்க. அப்படி தான் என்னை வச்சுருந்தாங்க. அதுலேயும் என்ன கூட இருந்த சில பேர் வந்து வேல்முருகன் நல்ல பேச்சு திறமை இருக்குது, நல்ல பத்திரிகை ஊடகங்கள்கிட்ட தொடர்பு இருக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்ட உட்காந்ததுலேருந்து அப்பயே நான் டிஜிபி லெவலில் பேசுவேன். அப்பயே இந்த மாதிரி எடிட்டர்ஸ் லெவலில் பேசுவேன். அதேமாதிரி சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவும் கூட்டு வேல்முருகனை வந்து தனிப்பட்ட முறையில் பேரை சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. கலைஞரும் நீ வேல்முருகன் இல்லையா தூள் முருகன் அப்படின்றாரு. அப்புறம் எனக்கு கலைஞர் வந்து ஒரு கமிட்டி சேர்மன் கொடுத்தாரு. ஐயா சொல்லி தான் கொடுத்தாரு, அஷூரன்ஸ் கமிட்டி. அதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஹிந்து இண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸு, தினமணி எல்லாமே வந்து ஒரு நாள் படப்பாணியில் வேல்முருகன் அதிரடி, ஒன் டே சிஎம் வேல்முருகன் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பெரிய செய்தி, தலைப்புச் செய்திகள்லாம் கூட இருந்து ஒரு விட்டு என்ன ஒருத்தவங்க 2 பேர் நீங்கள் இப்படியே வேல்முருகனை விட்டிங்கன்னா அது உங்களுக்கே நாளைக்கு ஆபத்து. அது வந்து அவனுக்கு வந்து அரசியல் பாரம்பரியம் இருக்குது, பண்ருட்டியார் ஊருக்காரன்,